புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா. கைலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, CID போலத்தான் பில்டப் பண்ணுவா. இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், இவன தெரியாதா. ஸ்டார்லைட் போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கை கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு. மாதவா மாதவா மணி பார்க்க மாதவா, மாதவா மாதவா மணி பார்க்க மாதவா. அவன் பேசறதுக்காக போனை வாங்கல, உம்மா கொடுக்கறதுக்காகவே ஒரு போனை வாங்கி இருக்கான். யோ, அவர் நான் நினைச்சு உங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுத்தாரு. போனை அவங்க அம்மா கிட்ட கொடுங்க. சும்மா உம்மா கொடுக்குற அம்மா யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதோ நிக்கிறாங்களே குத்து கலாட்டம், இவங்க தான் அவரோட அம்மா. கொடுங்க. ஏய் புறம்போக்குகள நான் எப்படி அம்மா ஆக முடியும்? உம்மா இந்தாங்க பேசுங்க. போனை வாங்கி பேசுங்க. அம்மா கொடுப்பாயா? பேசுங்க பேசுங்க. பேச இருடி உனக்கு வெச்சுக்கிற இருடி. டேய் 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 நாதாரி குரங்கு பையல ஈச்சர பையல ஏடா புத்தி இப்படி போகுது? இத பாரு, உம்மா எல்லாம் கொடுக்காம ஒழுங்கா பேசு. யாரா நீ சொல்லுடா சொல்லுடா. மிஸ்டர் மாதவன், நான் தான் குலோத்தங்கம் பேசுறேன். ஹலோ, நீங்க ஏன் என் ஒய்ஃப் போன்ல இருந்து பேசுறீங்க? காரணமா தான். ஆமா, நீங்க 2 நம்பர் யூஸ் பண்றீங்களா? ஆமா. அத உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்? ஏன் என்னாச்சு? அதனால பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. பிரச்சனையா? ஆமா, பெரிய பிரச்சனை. உங்க அம்மா கிட்ட பேசுங்க. இந்தாங்க. சிச்சி, எனக்கு தேவையே இல்ல. பெத்த அம்மாவுக்கு தெரியாம பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு தனி நம்பர் வாங்கிருக்கான் துரோகி பைய. சிச்சி, இந்த மாதிரி பிள்ளைகிட்ட நான் பேசவே விரும்பல. மிஸ்டர் மாதவன், உங்க அம்மா உங்ககிட்ட பேச விரும்பல. அச்சோ, அங்க ஏதோ பெரிய பிரணயமே வெடிச்சிருச்சு போல இருக்கு. என்ன பண்றது? தெரிஞ்சுதா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுதா? இவ்வளவு மட்டமான ஆளா இருக்கீங்க. ஒரு நேர்மையான மருமகளை சந்தேகப்பட்டு அவமானப்படுத்திட்டீங்களே. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளையா? மரியாதடி மரியாதை. மரியாதை அது ஒண்ணுதான் உங்களுக்கு கேடு. உங்களை மாதிரி பொம்பளைங்களை பாக்குறதே பாவம். உங்க மூஞ்சில முடிக்கிறதே நான் கேவலமா நினைக்கிறேன். இந்த மாதிரி வீட்டுல இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். போறேன், இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயோ கடவுளே, நன்றி நன்றி நன்றி. உடனே போய் தொலையேண்டி, அப்பதாண்டி நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். நான் ஏன் போகணும்? இது என் புருஷன் வீடு. இந்த வீட்டை விட்டு நான் எதுக்கு போகணும்னு? வேணும்னா நீங்க வெளியே போங்க. அடி செருப்பால, யார பார்த்து என்ன சொல்ற? என் வீட்டை விட்டு என்னைய வெளியே போக சொல்றியா? கொன்றுவேன் அவளை. ஹலோ, நீங்க ரிட்டையர்டு கேஸ். உங்க காலத்துக்கு அப்புறம் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். வாடி என் நாதஸ்வர சிட்டே, கீழே கிடக்குற துட்டே இடையில என்ன விட்டு? அடியே, ஓசியில டீ குடிக்க போனவன் இந்த டீ கடையே எனக்கு தான் சொந்தம்னு சொன்னானா? அந்த கதையால இருக்கு இவ சொல்றது. வெறும் கைய வீசிட்டு வந்தவன் என் வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடுறியா? பண்டு திடீர்னு பாரதராஜா படத்துல வர கிழவி மாதிரி பழமொழியா பேசிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? நானே ஒரு நூலை பிடிச்சு அப்படியே வழியா போயிட்டு இருக்கேன், குறுக்க பூந்து அறுத்து விட்டுறாத. அடியே, இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி வெளியே, போடி வெளியே. ஹலோ, அது நான் சொல்லணும். நீங்க இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. போங்க போங்க போங்க. பாருங்க, என்ன வெளியே போங்கடா. வேணாண்டி வேணாம், என்ன தேவையில்லாம என்ன கொலகாரியா மாத்தாத. வேணாண்டி. அப்படியே மாறிட்டாலும் நீங்க பிச்சைக்காரியா மாறதுக்கு அன்பிட். யோ குலசுங்கா, வாய பாத்தியாயா? ஐயோ, ஏன் வாய இல்லையா? இவ வாய பாத்தியாயா? கொஞ்சம் நீளமா தான் இருக்கு. என்னைய கொஞ்சம் நீளமா இருக்கு? யோ, என்னையே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாயா? நான் எதுக்கே போகணும்? நான் எதுக்கு போகணும்? பன்றி பயமா, நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? எத்தால எழுத்தியா? நீ எல்லாம் வந்து என் காதல யோசனை சொல்றேன்னு சொல்ற பாரு. சொல்லி தொலை. பன்றி பயமா, நீங்க 2 பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்களேன். போறதா? யார் வீட்டை விட்டு யார் போறது? தூக்கி போட்டு மிதிச்சான்னு வச்சுக்கியே, அவ்வளவுதான் உன் போட்டி வெளியே வந்துடும். ஐயோ, இப்படி எல்லாம் வன்முறையா பேசக்கூடாது. சொல்றத புரிஞ்சுக்கங்க. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா அநேகமா நைட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவீங்க. அப்புறம் போலீஸ் கேஸ் விசாரணைன்னு வரும். பக்கத்து வீட்டுல இருக்கோங்கிற ஒரே பாவத்துக்காக எங்களை எல்லாம் விசாரிப்பாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் அலையணும். இந்த கொடுமையெல்லாம் எங்களுக்கு தேவையா? என்ன மாமி நான் சொல்றது? நன்னா சொல்லுங்க. இத்தனை நேரம் என்ன திக்கி திக்கியா சொன்ன? அது இல்ல, அவ மண்டையில உரைக்கிற மாதிரி நன்னா சொல்லுங்கன்னு சொன்ன.
இத பார் பண்டு, இவர் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க 2 பேர் போடுற சண்டையினால இந்த ஏரியாவே நிம்மதி இல்லாம போயிடுது. அதனால மாதவன் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்கேயாவது போங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது போங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம். ஏன் மாமி, நாங்க வெளிய போயிட்டா நீ ஓசில கேக்குறதுக்கு யார் வீட்டுக்கு போவ? இத பார் கௌசல்யா, ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சான்னா இன்னொரு கதவை திறந்து வைப்பான். எனக்குன்னு ஒரு வீடு கிடைக்காமலா போகும். சோ நீங்க என்ன பத்தி கவலைப்படாம நீங்க கிளம்பி போங்க. அடியே மாமி, இத பாரு, உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் வீட்டை விட்டு நான் எதுக்குடி போனோம்? அதானே, என் வீட்டை விட்டு நான் எதுக்கு போகணும்? ஏய், நீ எடி சந்தில டோலக் வாசிக்கிற? பிரச்சனை ஆரம்பிச்சதே ஒன்னாலதான். மரியாதை பிடிச்சுக்கிட்டு கிளம்பு. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவேன்? வெளியே போக சொல்றதுக்கு தைரியம் வேற வேணுமா? ஜூஜுபி. ஏய், இத பாரு, போட்டேன்னு வச்சுக்கே கோத அப்படியே செவிடா போய்டும். போடுங்க நீங்க ஏய், போட வேண்டி ஒரு காதை நான் 2 காதையும் நான் செவிடாக்கிடுவேன். நான் ஊடு கட்ட வேண்டிய யாருக்கிட்ட? நிறுத்துங்க. யோ, முதல்ல அவளை நிறுத்த சொல்லியா? நான் நிறுத்துறேன். முதல்ல அவங்களை நிறுத்த சொல்லியா? நான் நிறுத்துறேன். நீங்க 2 பேருமே நிறுத்த மாட்டீங்க. உங்க சண்டையை நிறுத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லு பண்டு. பெட்ரூம் காலியா தானே இருக்கு? யோ, எதுக்கே பெட்ரூம் காலியா இருக்கான்னு கேக்குற? காலியா தானே இருக்கு? இருக்கு. மாமி, ஐயோ, தனியா பேசணும், அதுக்கு கூப்பிட்டேன். ஐயா, மகா மோசமான ஆளா இருப்பாங்க போல இருக்கு. பண்டு, பண்டு, நானும் மாமியும் தீவிரமா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். என்ன தற்கொலை பண்ணிக்கலாம்னா? பண்டு, இப்படிலாம் ஏடவிடமா பேசாத. உங்க 2 பேருடைய சண்டையை நிறுத்தறதுக்காக இந்த வீட்டை 2ஆ பிரிக்க போறோம். ஏய், என் வீடு என்ன முட்டை போண்டாவா 2ஆவா பிரிச்சு போடுறது? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க பிரிக்க போறது இந்த வீட்டை இல்ல. அது எதுக்கும் கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஏன் நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? சொன்னதை செய்யுங்க. தள்ளு. பண்டு, கௌசல்யா, வாங்க. பாருங்க, இனிமே வீட்டோட இந்த பாதி பண்டை பாய்க்கும், அந்த பாதி கௌசல்யாவுக்கும். 2 பேருமே கோட்டை தாண்டக்கூடாது. தனித்தனியா தான் இருக்கணும். சமைக்கிற அடுப்பு, சாப்பிடுற டைனிங் டேபிள், பாக்குற டிவி, படுக்கிற ரூம் எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சுட்டோம். ஏன் லூசாயா நீ? ஏன் பெட்ரூம் அந்த பக்கம் இருக்கு, கோட்டை இங்க இருந்து அங்க தாண்ட கூடாதுன்னு சொன்னா நான் எப்படியா ஏன் பெட்ரூம் போறது? அதுக்காக வீட்டுக்குள்ள என்ன மேம்பாலமா கட்ட முடியும்? ஐயோ, எப்படி போறதுன்னு கேட்டா கேன மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. அவசரப்படாதீங்க. அத பாத்தீங்களா, மஞ்ச வெட்டம். அங்கங்க மஞ்ச வெட்டம் இருக்கு. அது 2 பேருக்கும் பொதுவானது. கிராஸ் பண்ணணும்னா மஞ்ச வெட்டத்தில் நின்னு கிராஸ் பண்ணிக்கலாம். ஓ பண்டு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து கோடு போட்டிருக்கோம். எங்க பேச்ச மீறி ஏரியா விட்டு ஏரியா தாண்டினீங்க, காலனி மக்களை எல்லாம் ஒன்னா திரட்டி போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், குடும்பாவி எரிப்பு எல்லாம் நடக்கும். உங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் ஓய மாட்டோம். ஜாக்கிரதை. மாமி, ஃபாலோ மீ. ஒண்ணு மாமியை கூப்பிடுறான். இங்கே சேர்த்தா
அவ்வளவுதானே? என்னடி டைனிங் டேபிள்ல கலர் கலரா பெயிண்ட் எடுத்து வைக்கிற? உங்க அழகான மூஞ்ச படம் வரையறதுக்காக தான். ஏன் மூஞ்சி எதுக்காகடி வரையற? ஓ மூஞ்சியும் உங்க அப்பா மூஞ்சியும் வர கார்பரேஷன் கக்கூஸ்ல வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். உங்க மூஞ்சி அது கூட லாய்க்கு இல்லையே. ஏய் என்னடி சொன்ன? இந்த ரிப்பனை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சட்னிக்கும் பெயிண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. வாயப்பர் வாய். என்னது சட்னியா? ஆமா, ஒயிட்டா இருக்குது ஒயிட் சட்னி, சேப்பா இருக்குது ஷேப் சட்னி. ஷேப் இல்லாம இருக்கிறது உங்க சட்னி. மஞ்சளா இருக்கிறது மாம்பழ சட்னி, கருப்பா இருக்கிறது எள்ளு சட்னி, பிரவுனா இருக்கிறது கொள்ளு சட்னி. ஏண்டி ஒன்னா இருக்கும் போது ஒரு சட்னிக்கு மேல நீ செய்ய மாட்ட, வீடு ரெண்டானதுக்கு அப்புறம் இப்ப விதவிதமா செஞ்சு திங்கற. சம்பாரிச்சு போடுறதுக்கு எனக்கு புருஷன் இருக்காரு, அதான் விதவிதமா செஞ்சு சாப்பிடுறேன். உங்க புருஷன் தான் உங்களை விட்டு ஓடி போயிட்டாரே. ஒரு சட்னிக்கு மேல உங்களால செய்யறதுக்கு பக்கம் இல்ல. அடியே அடியே இத பாரு, இப்படியே விதவிதமா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் புருஷனும் கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். அத பத்தி பக்கத்து வீட்டுக்காரி நீங்க கவலைப்பட தேவையில்லை. பக்கத்து வீட்டுக்காரியா? யாரு அது? ஆமா, வீட்டை பிரிச்சு ரெண்டாக்குனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு மாமியாரும் இல்ல, நான் உங்களுக்கு மருமகளும் இல்ல. நீங்க பக்கத்து வீட்டுக்காரி தான், அண்டை நாடு. எப்படி சாப்பிடுறேன்னு பாருங்க. ஐயோ, தக்காளி சட்னி தேங்காய் சட்னி விதவிதமா சட்னி வச்சு சாப்பிடுறாளே, என் நாக்குல எச்சி ஊறுதே. என்ன நாக்குல எச்சி ஊறுதா? வேணும்னா வெக்கப்படாம கூச்சப்படாம என் வீட்டு வாசல்ல நின்னு, அம்மா தாயே தர்ம தேவதை கொஞ்சோண்டு சட்னி கொடுன்னு பிச்சை கேளுங்க, போனா போதுன்னு சட்னி தரேன். இந்த சட்னியவா? யார பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? கேவலம் சட்னிக்காக பிச்சை எடுக்கிறவில்லடி நானு. அப்போ இட்லிக்காக பிச்சை எடுப்பீங்களா? வடிவா கோடு 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 தாண்டக்கூடாது. இங்க பாருடி அம்மா, இட்லிக்கு ஜலதரங்க மாதிரி சட்னி பண்றது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. சாப்பிடும் போது விக்கிக்கிட்டு சாக கூடாது, தண்ணிய பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட உட்காரணும், புரியுதா? என்ன கண்ணு, தண்ணி வேணுமா? அடியே, வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு, அம்மா தர்ம தாயே குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா, நான் குடிச்சுக்கிறேன்னு அப்படியே கெஞ்சி காலை புடிச்சு கதறடி. அப்ப நான் தண்ணி அப்படியே ஊத்தி காப்பாத்துறேன். செத்தால சாவன தவிர உங்ககிட்ட வந்து தண்ணி மட்டும் கேட்க மாட்டேன். செத்தே போயிட போற, போ 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 போடி. சுண்டக்கா என்ன மாதிரி ஆட்டம் காட்டுறா? ஐயோ, எத்தனை சட்னி வச்சிருக்கா.
கல்யாணம் செஞ்சிருக்காளே. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன். வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேனா. வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா. நேசத்திலே என் மனச தச்சு புட்டா தச்சு புட்டா. செண்பகமே செண்பகமே தென்மதுரை சந்தனமே மதுரை மாறி கொழுந்து வாசம். என் மாமா உன்னுடைய நேசம். அப்படியே காப்பி அடிக்கிறேன். நீ பாட்டை மட்டும் ரிப்பீட் பண்ணலடி, என் கோலத்தையும் தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். உங்க மருமகளாச்சே. சொல்லாத, அசிங்கம். எனக்கா? இல்ல எனக்கு. அடியே, நீ கோலம் போட்டிருக்கே, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீ என்ன விட்டு பிரிஞ்சாலும் உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன். அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மட்டும் வச்சுக்காதீங்க, தொடச்சு தூரம் எறிஞ்சிடுவேன். அப்புறம் எதுக்கு நீ நான் சொல்லி கொடுத்த கோலத்தை போட்ட? நீங்க சொல்லி கொடுத்த கோலமா? இப்பவே அடிச்சுடுறேன். இந்த கோலம் எனக்கு எதுக்கு? வேணவே வேணாம். நீ அழிச்சிட்டு போறியா? அடியை நான் ஊத்துறேன்டி தண்ணி. பாரு, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमान्तिकम्. कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते. उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमान्तिकम्. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். காடி மாரியம்மா சோறு ஆக்கி
வச்சேன் வாடியம்மா ஆளாக்கி அரிசிய பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா வீரம் மகா பூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் கற்பூர நாயகியே கனகவல்லி கற்பூரம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது நேற்று ராத்திரி சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்? சபாஷ், சரியான போட்டி. கௌசல்யா மேடம் தைரியடா, ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிட்டு இருக்க? என்ன மேடம் இது? மொத்தமா இது எல்லாமே உங்க வீடு தானே? இங்க வா. வாட்? அவங்க வீடுங்கலாம் அப்போ இப்போ வீட்டை பிரிச்சு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் அவங்க, கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நான் பாக பிரிவினை பண்ணியாச்சு. டேய், இந்த கோட்டை தாண்டி நானும் போக மாட்டேன், அந்த கோட்டை தாண்டி அவளும் வர மாட்டேன். பேச்சு பேச்சா தான் இருக்கணும். உங்க வீடு இப்போ ஆந்திரால தெலுங்கானா ராயலசீமா பிரிஞ்ச மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருக்கு பாஸ். ஏய், பிரிஞ்சாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம இருக்காங்கல்ல. பிரச்சனை இல்லையா? இப்பதான் பிரச்சனை பெருசா இருக்கு பாஸ். காலையில எழுந்து வாசல்ல கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு நைட் லைட் ஆஃப் பண்ற வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் பாஸ். நீ போய் சமாதானப்படுத்த வேண்டியதானா? சமாதானம் பண்ண போய் தான் என்ன சாணி மிதிக்கிற மாதிரி மிதிச்சிட்டாங்க பாஸ்.